ஒரு பெரிய எண்ணெய் விநியோக தடையே ஏற்பட்டாலும் பெட்ரோல் பங்க்ல நாம ஏன் அதோட பாதிப்பை உடனடியா உணர்றதில்ல? இந்த சுவாரஸ்யமான தாமதத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேள்வி. இந்த கச்சா எண்ணெய் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு எவ்வளவு வேகமா போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு சூப்பர்சானிக் ஜெட் வேகத்திலா இல்ல ஒரு புல்லட் ரயில் வேகத்திலையா? ரெண்டுமே இல்ல. பதில் உங்கள நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். நம்ம உலக எரிசக்தி விநியோகத்தோட வேகம் ஒரு சாதாரண சைக்கிளோட வேகம்தான். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நிஜம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு சப்ளை சிஸ்டம் எப்படி ஒரு சைக்கிள் வேகத்துல இயங்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த எண்ணெய் கொண்டு வர கப்பல்களோட அளவை பாருங்க. இது சாதாரண கப்பல் இல்ல. 4 ஃபுட்பால் கிரவுண்ட ஒன்னா சேர்த்தா எவ்ளோ நீளம் இருக்குமோ அவ்ளோ பெரியது. இந்த ஒரே ஒரு கப்பல் மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய சுமந்துட்டு போகுது. சொல்லப்போனா இது ஒரு சின்ன நாட்டோட பல நாள் தேவைக்கு சமம். இதோட எடை எவ்வளவு தெரியுமா? ஒரு பெரிய ஸ்கைஸ்கிரேப்பர் பில்டிங்கை விட அதிகம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு இரும்பு மலைய கடலை நகர்த்துறது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இப்போதான் நம்ம முக்கியமான பாயிண்ட்க்கே வரும். இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கிறதால இந்த கப்பல்களால மணிக்கு 10-15 நாட்ஸ் வேகத்துல தான் போக முடியும். இது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு சராசரி மனுஷன் ஓட்டுற சைக்கிளோட வேகத்துக்கு. இது ஜோக் இல்ல, இதுதான் கணக்கு. அப்போ இந்த சைக்கிள் வேக பயணம் நிஜமாவே எவ்ளோ தூரம், எவ்ளோ காலம் எடுக்குது? வாங்க அத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க துபாயில இருந்து ஒரு பயணத்தை தொடங்குறீங்க. ஆப்பிரிக்காவோட கடற்கரை ஓரமா பயணம் செஞ்சு கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுத்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் தாண்டி அமெரிக்காவில் இருக்கிற லூசியானா துறைமுகத்துக்கு போறீங்க. இந்த மெதுவான பயணம் முடியறதுக்கு பல மாசங்கள் ஆகும். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணெய் கப்பல்கள் செய்யற உலகின் மிக நீண்ட பைக் பயணம். இந்த பல மாச பயணம்தான் பெரிய எண்ணெய் தாமதம்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு காரணம். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஒருவேளை சப்ளை நின்னாலும் உலகத்தை சுற்றி அதோட நீண்ட சோம்பேறித்தனமான பைக் பயணத்துல ஏற்கனவே நிறைய எண்ணெய் கப்பல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இதனால தாங்க ஒரு பெரிய விநியோக தடை வந்தாலும் பல வாரங்களுக்கு நமக்கு எந்த பாதிப்பும் தெரியாது. ஏன்னா தடை வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பின கப்பல்கள் எல்லாம் இன்னும் நம்மளை நோக்கி வந்துட்டே தான் இருக்கு. அப்படியானா முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பழைய ஸ்டாக் எல்லாம் எப்போ காலி ஆகும்? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பாருங்க, இந்த பாதிப்பு உலகத்தை ஒரே நேரத்துல தாக்காது. அது ஒரு அலை மாதிரி தான் வரும். ஏற்கனவே மார்ச் 20 வாக்குல ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஏப்ரல் 1ல ஆசியா, ஏப்ரல் 10ல ஐரோப்பா, கடைசியா ஏப்ரல் 15ல அமெரிக்கா. இப்படி ஒவ்வொரு பகுதியா கையிருப்பு தீர ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு கண்டமா கையிருப்பு தீரும்போது தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. அது ஒரு உலகளாவிய ஏல போரா மாறும். யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் எண்ணெய் தீர்ந்து போகும்போது அவங்க எல்லாரும் மார்க்கெட்குள்ள வருவாங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயை வாங்க போட்டி போடுவாங்க. இதனால தேவை திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறும். இந்த தொடர் விளைவு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல தடைக்கு முன்னாடி வந்த ஸ்டாக் காலியாகும். அடுத்து நாடுகள் பதட்டத்துல சந்தைக்குள்ள குதிக்கும். அப்போ நீங்க பெட்ரோல் பங்க்ல நிக்கும்போது உங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் நடுவுல ஒரு மறைமுக ஏலம் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஐரோப்பாவும் சீனாவும் உள்ளே வரும்போது நிலைமை இன்னும் பயங்கரமா மாறும். ஆக இந்த நெருக்கடி மெதுவா வந்தாலும் அது வர்றத நிச்சயம். கேள்வி இதுதான்: இந்த தாமதமான புயலை சந்திக்க நாம தயாரா இருக்கோமா?